வெல்கம் டு தி விசில். இயக்குனர் பிரசாத் ராமர் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டே என் ட்ரீட். அப்போ காலையில் கிஃப்டோட வரேன். அவங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லையா? மதுரையை விட மாயாவரம் நல்ல டெவலப்பாக இருக்கு. மெட்ராஸ் பக்கமா? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்துக்கு இருந்த ஒரே ஐடென்டிட்டி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் பிரதீப் குமார். எஸ், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிங்கர் அண்ட் கம்போசர் பிரதீப் குமார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் மேல நமக்கு இருந்த ஒரே எதிர்பார்ப்பு. அண்ட் ட்ரைலருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டில் தான் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளையும் டைட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது பூமர்த்தனமா அட்வைஸ் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான படமா எடுத்து வச்சிருப்பாங்களோன்னு ஒரு பெரிய அவநம்பிக்கையோடையும் தயக்கத்தோடையும் தான் இந்த படத்துக்குள்ளே போனேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தமிழ்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி லைவ்லியான ராவான ஒரு படம் பார்த்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப லைவ்லியா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். மதுரையில் இருக்கிற ஒரு பையன் ரவின்னு சொல்லிட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா பசங்களோட சுத்திட்டு இருக்கான். ஃபேஸ்புக்ல ரேண்டமா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் ஹாய் அனுப்புறது, அதுல ரிப்ளை வர பொண்ணுங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறது, அது நல்லா பேசுற பொண்ணுங்கள்ட்ட நம்பர் வாங்கி மீட் பண்ண போறது, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு பையனுக்கு வந்து மாயவரம்ல இருந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது. அந்த பொண்ணோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து கிளம்பி மாயவரம் போறதுக்காக ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். போற இடத்துல அந்த பொண்ணை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, இவனோட இன்டென்ஷன்ஸ் நிறைவேணுச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாத அளவுக்கு ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா மதுரையில ஒரு 4 பசங்க சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க, அதெல்லாம் எந்த சென்சாரும் இல்லாம அவ்வளவு இயல்பா யதார்த்தமா இருந்துச்சு. குறிப்பா அந்த லீட் ரோல் பண்ணிருக்கக்கூடிய செந்தூர் பாண்டியன், நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நீயானால கூட ஒரு பையன் வைரல் ஆனால கொஞ்சம் ஒல்லியா இந்த கேஸ்ட் இஷ்யூ பேசிட்டு இருக்க டாபிக்ல வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அகங்காரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த பையனுக்கு உண்டான ஒரு பாடி லாங்குவேஜ்ல கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரை பண்ணுது, பொண்ணுங்களை மதிக்காம யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறது, நம்பர் பிளாக் பண்ணிடுது, அந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் அந்த பிளே பாய் தனங்களுக்கே உண்டான அந்த ஒரு ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ், அந்த டோன் அதெல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்துட்டு இருக்க அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. ஒரு சினிமாவில் நம்ம காமெடின்னு சொல்லி பார்த்து சரி போல அந்த மாதிரிலாம் இல்லாம யதார்த்தமா ரோல் நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல 2 பசங்க பேசிட்டு இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா மதுரையில இருந்து மாயவரத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பைக்ல போறது, அங்க போயிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல காண்டம்லாம் வாங்கிட்டு போறது, அந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி தெரியாம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இவனோட இன்டென்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ண இடங்கள்ல ரொம்ப அவமானப்படுறது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே ரொம்ப இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அடுத்தது ஃபீமேல் லீடா பண்ணியிருக்கக்கூடிய பிரீத்தி கரன், இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சைக்கோல ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இவங்க ஒரு மாடல். இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரே ஒரு சூப்பரான கேரக்டர். அது எதை பத்தி சொன்னாலுமே ஸ்டோரியை ரிவீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன்ஸோட பொண்ணுங்க கிட்ட பழகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லா ஆண்களுக்குமே பயங்கரமான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருந்துச்சு. அதை ரொம்ப அழகாவும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹீரோட ஃப்ரெண்ட் அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இவங்க எல்லாம் மீட் பண்ற மாதிரி ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது. பயங்கரமான சீன் அது. நம்ம பூர்ணிமா ரவி பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் ஃபேம் பூர்ணிமா அண்ட் தமிழ் செல்வி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர். இவங்க 2 பேருமே அந்த சீன்ல வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா தமிழ் செல்வி அவங்க வந்து ஒரு 2K கிட் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு துருதுருவான ஒரு பொண்ணா வராங்க. அப்பட்டமா 2K கிட்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பாதி வரைக்குமே அது அவங்க தானே தெரியல, ஏதோ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சுட்டு டிக்டாக் பண்றது, ரீல்ஸ் பண்றது, அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தின் மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதோட மேக்கிங், இதோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம்னா ஒரு போன்ல தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. குறிப்பா நிறைய டிராவல் பண்ணக்கூடிய காட்சிகள் வருது, பைக்ல தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த பசங்க 2 பேரும் மதுரையில இருந்து மாயவரம் போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து மாயவரத்துல இருந்து பூம்புகார் போறதுன்னு சொல்லிட்டு பைக்ல டிராவல் பண்ற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபுல் மூவ்மெண்ட்லேயே எடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அழகா இந்த சென்ஸ் மதுரை, மயிலாடுதுறை, பூம்புகார் மாதிரியான ஊர்கள், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற மரங்கள், சாலைகள்னு சொல்லிட்டு ரொம்ப லைவ்லியா கேப்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு. கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டேஸ் யூத்தோட லைஃபை வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா கேப்சர் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்கவே சின்ன சின்ன யதார்த்தமான உண்மைகள் முகத்தில் அறையிறத நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுற விஷயங்கள், ஹீரோட தங்கச்சி பத்தி அவங்க கேட்கிற விஷயங்கள், அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லாம ஹீரோ தவிக்கிற காட்சிகள், இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய சின்ன சின்ன ஏரியாஸ் வந்து டச் பண்ணிட்டே போயிருக்காரு டைரக்டர். ஆக்சுவலா இது ஒரு ஸ்டோரியா பார்க்கறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ள மதுரை, பூம்புகார் மாதிரியான ஊர்களை கொண்டு வந்து மதுரை எரிச்ச கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார்னு சொன்னது, இந்த மாதிரி பல லேயர்ஸையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒய்த்து மாம்பா தாம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் ஃபிலிம் இருக்கும். அது வந்து ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு அவங்க 3 பேரும் டிராவல் பண்றது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அடல்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ள அவங்க டிராவல் பண்ற இடங்கள்ல பார்க்கக்கூடிய அரசாங்கம், ராணுவம், போராட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வேற ஒரு லேயர்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அதை டீல் பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படமா தான் இதையும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு. ஓவராலா இட்ஸ்
குட் வாட்ச். ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க பட்சத்தில் வந்து இந்த படத்தில் மதுரையில் இருக்க பசங்களோட லைஃபை ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமும் காட்டியிருந்தது வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும் ரசிகர்கள் வந்து மதுரை பாய்ஸோட இந்த கதையும் பாருங்கள், பார்த்துட்டு படம் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.